ஹலோ guys, வெல்கம் பேக் டு பிஜி. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது போலீஸ் கேமர்ஸ். இப்போ என்ன பண்ணேன்னா, ஒரு கிளாசிக் சோலோ மேட்ச் ஒன்று போடலான்னு நினச்சி போனேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கவோ எனக்கு தோணுது வீடியோ. உங்களுக்கு சின்னதாக இருந்தால் சொல்லுங்கள், வீடியோ அப்படியே போட்டுடலாம். வீடியோ பேரை நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருக்கீங்க. உயிரை கொடுத்த பிஜியோட நண்பன், உயிரை கொடுத்த தருணோட நண்பன், இது வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் நல்ல கேரக்டர்ன்ற பாருங்க, நல்ல ஒரு எண்ணம் அவங்களுக்கு. அவங்க இந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணால், அங்கே ஒரு எனிமி இறங்கிட்டான். சரி, இங்கே அந்த டவராண்டே இறங்குனாங்க. ஒரே ஒரு கன்று கூட இருக்காது. அந்த கன்று எடுத்து எல்லாரையும் கொண்டுலான்னு பார்த்தேன். போயின்னு இறங்கினே இங்கே பெரிய மஷ்ரூம் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு குடுன்னு ஓடினேன். இன்னும் ஏன் மஷ்ரூம் வரலையேன்னு யோசித்தான், டப்புன்னு வந்துச்சு. இது கட் பண்ணது இல்லை காய்ஸ், அது வந்து டேட்டா ஸ்லோ. நமக்கு இந்த மேட்ச் ஃபுல்லாகவே டேட்டா ஸ்லோவாக இருக்கும். ஜியோன்ற மாதிரி வோடஃபோன்காரங்கிட்ட இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணோம். எப்போ போகிறேன்னு சொன்னேன்னா போவேன் போயே தீருவேன் அப்படின்று சொல்லி கொண்டு இருப்பேன். சொல்லாமல் அவ்வளோதான். எங்கேருந்து பார்ப்பேன்னா, அது என்ன அந்த அவங்க எப்படி என்னை பார்த்தாங்கன்னு தெரில. அவங்க உட்காந்து இருந்தாங்க. எனக்கு தோணுச்சு, சரி உட்காந்து எழுந்துப்போம். கிட்ட வந்தால் கையை நான் ரெடியாக வச்சுருந்தேன். குத்துடலாம் மூஞ்சி மேலே ரெண்டு குத்துனா 110 200க்கு 220 வந்துடுது, செத்து போயிடும் அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். ரெடியாக உட்காந்துட்டு இப்படி உட்காந்துருந்தேன். வந்து என்னை ஷூட் பண்ணிச்சுன்னா எகிரி குத்திடலான்னு இதோ இவ்வளோ உட்காந்து ரெடியாக இருந்தேன். அது உட்காந்துருந்துச்சு. இது நல்ல ஒரு டீம்மேட் கிடச்சிட்டாங்க, அதனால் விடக்கூடாது, உங்கள் கூடயே சர்வே பண்ணிடலாம் அப்படின்னு போனேன். இந்த பாருங்க குதிச்சுதா, நானும் குதித்தேன். கன்று இல்லைப்பா, நான் லாங் டிஸ்டன்ஸ் போய் சுட்டிச்சுன்னா என்ன பண்ணுறது நான். அதனால் கூடவே கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸில் போயினே இருந்தேன். நம்ம கையில் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணால் இப்படி இருந்தேன். அந்த பொண்ணு எங்கே ஸ்கோப்பு எங்கே பார்த்துருக்குதுன்னே தெரில எனக்கு. இப்போ கூட எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, மண்டையிலே 2 போட்டு நம்ம இது எடுத்துக்கலாம், கன் எடுத்துக்கலாம்னு நினச்சேன். வேணாம், ஒரு நல்ல டீம்மேட்டு எதுக்கு, நம்ம அப்புறம் நூவ் ஆகிட்டோன்னா எப்படின்னா ப்ரோ பிளேயர்னால் இப்போ கூட வர டீம் வச்சா யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்மளும் ஒரு ப்ரோ பிளேயர் சொல்ல முடியாது, இருந்தாலும் நம்ம வந்து கூட அது அவங்க ஒருத்த ஓடுறானா, எனக்கு அங்கே ஒரு பொண்ணு கேரக்டரேஷன் ஒருத்த ஓடுறானா, இந்த ஃப்ரீயாக வந்த ட்ரெஸ்ஸு ஒன்று எனக்கு அள்ளு கிளம்புது. லாங்லேருந்து அடிக்கலாம், கிட்ட போனால் ஷார்ட் ரேஞ்சு MP40 ஒன்றுக்குது. இறங்குனா மண்டை மேலே மிதிக்கும். அதனால தான் லாங்லேயே வந்திருந்தேன். பார்த்தா அந்த பொண்ணு எங்கேயோ ஓட்டுக்குப்பா, நம்மளை பார்த்தேன் பயந்தேன். அதனால் என்ன பண்ணேன்னா, சரி நம்மளுக்கு தேவையில்ல வம்பு அப்படின்னு குடுன்னு கிளம்புனேன். இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டேன்னா இங்கேருந்து அந்த மரத்துக்கு பார்த்தேன், காணோம். சரி எங்கேயோ போயிருப்போம், நான் சொல்லி நம்ம டீம்மேட் தானேன்னு போனேன். பொறுமையாக இந்த அங்கே ஒரு ரெட் ஏர் மார்க் தெரிஞ்சுதா, சரி அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு போனேன். இங்கே 4S ஸ்கோப் வச்சிச்சு. தேவையில்லாதப்பெல்லாம் கிடைக்குது, தேவையில்லாதப்போ கிடைக்க மாட்டேங்குது. தேவையில்லாதப்பெல்லாம் கிடைக்குது, தேவை இருக்கும்போது கிடைக்க மாட்டேங்குது. இப்போ என் தலை அசிஞ்சிதுல அந்த ஜன்னலாண்ட, நான் நினச்சேன் சுட்டுட்டான்னு வச்சு வேகமாக ஒன்று கடைசி HP கொஞ்சம் கூட குறையில. அப்போ தான் தெரியுது எவனும் சுடல, அது ஏதோ பக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி நானும் சரி எங்கே சுற்றி பார்த்தா அங்கே ரெட் ஆகிடுச்சு பாருங்க. டப்பு அழுத்துனே. ஐயோ சாரிம்மா, சாரி நான் தான் நம்ம டீமாக அது. மற்றவங்களுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா, நான் இந்த மாதிரி லூஸ் தரமாக ட்ரெஸ்ஸு போடுறது தான். அதனால தான் அந்த ஃபோனை என்னை விட்டிச்சு. இல்லைன்னா என்னத்துக்கு ஸ்கோப் போட்டு மண்டையிலே ஒன்று வச்சுருக்கேன், எப்படியா மண்டையிலே வச்சுருக்கோம். அதனால தான் பயந்து இது பண்ணிட்டேன். இது பாருங்க எவ்வளோ நாமளாக வச்சுனுங்க, வச்சு எடுக்க முடியுதா. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்க முடிஞ்சுது. அப்பா வாய் வலிக்குதுப்பா. இதோ இங்கே ஒரு பேனு கச்சிச்சு. பேனு தப்பா வேறு காமெடியாக இருக்கும், வேறு லெவல் காமெடியாக. இங்கே வந்து புல்லட்டு கூட எடுத்துன்னு போயிட்டாங்கப்பா. ஒரு சின்ன பையன் என்ன தான் பண்ணுறது புல்லட் இல்லாமல்.
பிளாஸ்மாவும் வச்சுக்கின்னு இதுவும் வச்சுக்கின்னு மேகசின் இது எடுக்க முடியல. நான் சுற்றி சுற்றி பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு மேகசின் எடுக்க முடிஞ்சுது, இன்னேலர் எடுக்க முடியல. எடுத்துட்டோம்ல, இன்னேலர் எடுத்துட்டோம்ல. அதனால் இனிமேட்டு தைரியமாக ஏறி போகலாம் அப்படின்னு போனேன் அங்கே ஒரு க்ளோவால். அடப்பாவீங்களா, எங்கள் லூட் அடிக்கிறதுக்குள்ள க்ளோவால் அல்லு இல்லை. எனக்கு பார்த்தா நம்ம டீம் அதுதான். ஐயா சாவலையாது அப்படின்னு உட்காந்து இருந்தேன். ஏன்னா திடீர்னு பார்க்கும்போது எனிமையாக இருந்து தப்புன்னு வச்சிட்டாங்கண்ணா. அதனால தூரத்துலேருந்து உட்காந்து இருந்துடணும். ஆஹா எவ்வளோ விட்டு போயிருக்குது. நல்ல பொண்ணுமா, நீ நல்லா இருப்பம்மா நீ நல்லா இருப்ப அப்படின்ட்டு இந்த MP40 எடுத்துக்கினேன். M60 தான் கொடுத்துட்டு போயிருக்குது. ஏன் எனக்கு ஒரு ஸ்னைப்பர் கொடுத்துட்டு போனால் என்னவா, நம்ம ஸ்னைப்பரில் அடிக்க மாட்டோம். என்ன தூரமாக இருந்தால் கொஞ்சம் ட்ராக் செம்மையாக வருது ஸ்னைப்பரில். இப்போ எனக்கு அந்த பொண்ணு பேன் வச்சு கூப்பிச்சா, நானும் அச்சேன் பாருங்க. 114 ஊந்திச்சு. எனக்கு பக்குன்னு வச்சு எங்கேயா போட்டுருமான்னு இந்த ஒரு மெடிக்கிட்ட எடுத்து கொடுத்தேன். அந்த பொண்ணு மெடிக்கல் சுற்றிச்சா. அப்போ இது போல் நம்ம போய்ட்டு ஒன்று தானே இது எடுத்துச்சிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சேன். சரி ரீலோட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு M60 எடுத்து ரீலோட் பண்ணேன். ஷார்ட் ரேஞ்சு ஃபஸ்ட்டு ரீலோட் பண்ணக்கூடாது, ஏன்னா லாங்கில் இருப்பாங்க எல்லாம். அதனால் பண்ணி வச்சுட்டு M60 ஒரு லெஜெண்டரி ஸ்கின் இருக்கும் தெரியுமா, அந்த ப்ளூ கலரில் வாட்டர் ஸ்கின் மாதிரி ஒன்று இருக்குமே, அது என்கிட்ட இருந்தது. ஏமா இருந்தது இல்லைப்பா, ஏதோ கொஞ்ச நாள் இருந்தது. அதாவது அந்த டைமிங் வரைக்கும் இருந்தது, 3 நாள் இருந்தது. செம்மையாச்சு ஸ்கின்னு வேறு லெவலில். இப்போ கூட அந்த ஹெட்டுக்கு நான் வச்சு பார்த்தேன், அடிச்சிடலாமா வேணாமா அப்படின்னு. ஆனால் எனக்கு அடிக்க ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பொண்ணு கேரக்டர்னால இல்லை, ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம அங்கேருந்து அதுக்கு கன்று இருந்தது. அந்த இடத்துலையே அதுக்கிட்டே கன்று இருந்தது. அதை நினச்சிருந்தா நம்மளை ஒரே ஏறி வந்து போட்டுருந்தா நம்ம செத்துருப்போம். ஆனால் அது என்ன பண்ணிச்சு, தைரியமாக வந்து ஃப்ரெண்டாச்சு. அதுவும் நினச்சி சேனல் வச்சு கண்டென்ட் எடுக்க வந்திருக்குமோ இருக்கலாம். நான் டப்புன்னு ஓடினே இருக்கும், பக்குன்னு ஆயிடுச்சு. நானும் குடுக்குன்னு ஓடினா நம்ம டீம் மேலே. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களம்மா. வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது டேமேஜ் ஆகிட்டுக்குது, level 2 வெஸ்ட்டு. நான் பார்த்துனேன், என்ன கருப்பில் இருக்குதுன்னு பார்த்தா திரும்ப அதே வெஸ்ட்டு. நமக்கு level 1 போதும்ப்பா, level 2 வேணாம்ப்பா அப்படின்னு நான் தப்பான்ட்டேன். இந்த இடத்துல தான் level 2 எடுத்துன்னு போயிருக்கணும். அந்த பொண்ணு அப்படி போதா, நான் ஜிப் லைனில் போயிருக்கணும். இது ஸ்ட்ரைட்டில் போகுது, நம்ம ஜிப் லைனில் போயிருந்தால் என்னத்துக்கு அவன் செத்துருப்பான், நாங்கள் 2 பேரும் உயிரோடு வந்திருப்போம். நான் என்ன பண்ணேன், இந்த பொண்ணு கூடயே போயிருப்பேனா. இந்த பொண்ணுன்னு அங்கங்கே ஓடுது. நான் என்ன சரி ஜீப் எடுக்கலாம், எனிமி எதுவும் இல்லையேன்னு நினச்சி ஜீப் எடுத்தேன். எனக்கு நெட்டு லேகில், அதனால் ஜீப் ரொம்ப பார்த்தா எனிமி. அடப்பாவி சொல்லவே இல்லை அப்படின்னு டப்புன்னு இறங்குனா கவர் எடுத்தேன். 4x ஸ்கோப் வச்சு பார்த்தா அவன் என்னன்னா CR7 போட்டு நிற்கிறான். என்கிட்ட இருக்குது நானும் போடுவேன் அப்படின்னு சொன்னான். அவன் நெக்கலாக பார்க்குறான்ப்பா. அதனால் என்ன பண்ணேன்னா தப்புன்ட்டேன். இந்த இடத்துலையும் ஏறி இப்படி போயிருக்கூடாது, க்ளோவல் இல்லை வேறு. ஏறி ஏன் போனேன் அவன் கரெக்டாக ஸ்கோப் வச்சு ஒரே மண்டையில் ஏறி விட்டான். மனசு கஷ்டமாயிடுச்சு. கொஞ்சம் அங்கேயே நின்றுந்தா 45 தான். அவனை முடிச்சிருக்கலாமா, லூசுத்தனமாக பண்ணிட்டியே தருணே. சரி நம்ம டீமால் தான் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் ஆகுது, அது முடிச்சிடுவோன்னு நினச்சா அது க்ளோவால் வாஷனுக்குது. அவன்கிட்ட தான் கொட்டி கிடக்குது க்ளோவால். எத்தனை வச்சுருக்கான்டா பாவி. என்னடா இத்தனை க்ளோவால் வச்சுனுக்கா, மனுஷனா இல்லைடா நீ. எத்தனை க்ளோவால் இந்த பாருங்க. அங்கேருந்து வந்து க்ளோவால் முடிஞ்சிச்சு. இப்போ தான் ரிப்பேரிங் கிட்டெலாம் போட்டுனுக்கிறாரு சார். ரிப்பேரிங் கிட்டு போட்டதுக்கப்புறம் மெடிக்கல் சுற்றுறாரு. போகலாமா வேணாமான்னு யோசிச்சுன்னு இருந்தேன். ஐயோ கண்டென்ட் மாறிச்சா, சாரி. பின்னாடிலேருந்து ஒருத்தன் சுத்தானா, இவருக்கு பயம் வந்துச்சு போல். நெட்டு லேக் எனக்கு. கன் வச்சு பார்க்குற மாதிரி தெரியுது, ஆனால் க்ளோவால் பின்னாடி போட்டிருக்கான். கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பான் போல் என்ன மாதிரி. ட்ராகனை வச்சுருக்கான், இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு பாருங்க. அந்த பொண்ணு செம்மையாக போத்துப்பா கிரானைட்டு. இவன் CR7 இல்லைன்னா இவனா அதுதான் என்னத்துக்கு. ஐயோ செத்து போச்சு என்னோடய ஃப்ரெண்டு செத்து போச்சு. இது மாதிரி நல்ல கண்டென்ட்டோட உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு நான் அமைதியாக போகிறேன். பாய் பாய், see you, டாட்டா.